காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போதுதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதுதான் நீட் தேர்வு வந்தது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. டங்ஸ்டன் விவகாரம் குறித்தும் சட்டப்பேரவையில் காரசார விவாதம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்தம். சட்டப்பேரவையில் மசோதாவை அறிமுகம் செய்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டால் அதிகபட்ச தண்டனை, மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் அறிமுகம். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைக்கு வரும். சட்டப்பேரவையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்க சட்ட முன்வடிவம் தாக்கல் செய்தார் அமைச்சர் ஐ. பெரியசாமி. ஆரம்ப நிலையிலேயே அதிமுக பாமக எதிர்ப்பு. சட்ட முன்வடிவை திருத்தம் செய்ய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தல். உரிமத்துடன் துப்பாக்கி வைத்துள்ள விவசாயிகள் காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு அனுமதி அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும். வனத்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். பொங்கல் பண்டிகையொட்டி தென் மாவட்டங்களுக்கு 7 சிறப்பு ரயில்கள். முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதலாக 7 முன்பதிவு மையங்கள் திறப்பு. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக சிறப்பு ஏற்பாடு. இனிமேல் அரசு பேருந்திலும் தனியார் ஆம்னி பேருந்திலும் ஒரே கட்டணம் தான். தமிழ்நாடு ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் சங்கம் உறுதி. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் களை கட்டிய வாராந்திர ஆட்டு சந்தை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரே நாளில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. விவசாயிகள் மகிழ்ச்சி. போராட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் அனைத்து தரப்பினரையும் சமமாக பாவிக்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தவேக மாவட்ட செயலாளர் தேர்விலிருந்து தூத்துக்குடி அஜிதா புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தகவல். அதிருப்தியில் இருக்கும் அஜிதாவை பொதுச் செயலாளர் ஆனந்த் மாலை சந்திக்க உள்ளதாக தகவல். விரைவில் தவேக மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்திக்கிறார் விஜய். மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ள நிலையில் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. முதல் நாளில் சுயேட்சையாக போட்டியிட சிலர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாம் தமிழர் கட்சியினர் அலைபேசியில் மிரட்டுகின்றனர். தம்பிகளின் மிரட்டலுக்கு பணியும் அண்ணன் தான் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது என்றும் இயக்குனர் அமீர் தகவல். மலைப்பகுதியிலிருந்து பாம்பு கடித்தவரை தொட்டில் கட்டி தூக்கி வந்த மலைவாழ் மக்கள். உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் அவல நிலை.
திருச்சி டோல்கேட் அருகே நாய் குரைத்ததால் ஏற்பட்ட தகராறில் தாக்குதல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தொள்ளாயிரமாவது நாளை எட்டியது பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிரான போராட்டம். கருணாநிதி நினைவிடத்தில் மனு வைத்து முறையிட திட்டமிட்டிருந்த போராட்ட குழுவினரை தடுத்து நிறுத்தி கைது செய்தது காவல்துறை. மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக 1,73,030 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய அரசு. தமிழகத்திற்கு வரி பகிர்வாக 7,057 கோடி ரூபாய் விடுவிப்பு. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது. வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்துள்ளதாக பாஜகவை குற்றம் சாட்டிய நிலையில் போராட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தங்க தேரோட்டம். பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்த தேரில் மலையப்ப சுவாமி 4 மாத வீதிகளில் உலா. தை மாத பிறப்பை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக நடந்து வரும் பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் ஊர்வலம்.